லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாட்டி நிலைமைய பாத்தீங்கல்ல. ஆசையா பத்திரிக்கை கொடுக்க கிளம்பினவங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவே இல்லாம இருக்காங்க. என்ன ஏதுன்னு இதுவரைக்கும் டாக்டர் சொல்லவே இல்ல. இவ்ளோ குழப்பத்துக்கு நடுவுல நானும் அவரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க முடியுமாமா? இல்ல வேண்டாமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம். அப்பாடா, முதல் தடவை இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்கா. ஆதிரா, என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லாத. கல்யாணங்கிறது உனக்கு விளையாட்டா போச்சா? வேணும்னா வைக்கிறதுக்கும் வேண்டாம்னு நிறுத்துறதுக்கும். இதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. திருமாறனுக்கு நீ உண்மையான பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லி சாரு உன்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினா, அது எல்லாத்தையும் மறந்துட்டியா? இந்த சுபத்ராவை என்ன பண்றது? மத்தவங்களுக்கு கல்யாணங்கிறது வாழ்க்கையில நடக்கிற ஒரு கொண்டாட்டம். ஆனா உனக்கு இதுதான் அங்கீகாரம், மதிப்பு, கௌரவம் எல்லாமே. வெண்ணிலாவை தகனம் செஞ்ச கையோட நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். தாயில்லா பிள்ளைங்கிற ஏக்கம் உனக்கு வந்துடக்கூடாதுன்னு பாசமா நான் உன்னை பாத்துக்கிட்டேன். எல்லா பிரச்சனையும் ஒழிஞ்சு நீ சந்தோஷமா இருக்க மாட்டியான்னு நான் தினம் தினம் அழுதுருக்கேன். தெரியுமா உனக்கு? அதுக்கு காலம் இப்பதான் கூடி வந்திருக்கு. இந்த நேரம்னு பார்த்து எல்லாத்தையும் கெடுத்துறாத ஆதிரா. இந்த கல்யாணம் நடக்கட்டும். அம்மா, நான் கெடுக்கலம்மா. ஆனா எல்லாத்தையும் கெடுக்கிற கெட்ட நேரத்தை நான் என்னம்மா பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. இந்த கல்யாணம் நடந்து அப்புறம் பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது உங்களால ஏத்துக்க முடியுமாமா? ஒருவேளை பாட்டிக்கு இப்படி ஆனது ஒரு எச்சரிக்கையா கூட இருக்கலாம்ல. நாம அந்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்த போய் இதை விட பெருசா ஏதாவது நடந்துருச்சுன்னா என்னமா ஆகுறது? அப்பா அழுது புலம்புறத விட இப்பவே இத முடிவு பண்றது நல்லதானமா? நாம பேச வேண்டியதா ஆதிரா பேசுறா. சூப்பர். சந்தோஷத்தை விட இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தாமா எனக்கு முக்கியம். என்னால உங்களுக்கும் பாட்டுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுமா, ஆயிடக்கூடாது. இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் இப்பவே போய் எல்லார்கிட்ட சொல்ல போறேன். ஆதிரா, அம்மா விடுங்க. ஆதிரா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இது உன் வாழ்க்கை. தயவு செஞ்சு நீயே கெடுத்துக்காத, சொன்னா கேளு. அம்மா, என் வாழ்க்கைய பார்த்தா இங்க எல்லார் வாழ்க்கையும் கெட்டுருமா? என்ன விடுங்கம்மா. ஆதிரா, இவள பாரு. பொறுமையா யோசிச்சு பாப்போம். அதுக்கப்புறம் எது வந்தாலும் பாத்துக்கலாம். இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம் ஆதிரா. அம்மா, பொறுத்து இருக்கிற ஒவ்வொரு நொடியும் யாருக்காவது ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்ன தடுக்காதீங்க. நான் இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்தி ஆகணும். ஆதிரா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். பேசாம போய் தூங்க போ. போ ஆதிரா. ஐயோ, வா வரலாம். சிவா, இன்னும் எவ்வளவு நாள் தான் அதை பெண்டிங்லேயே வைக்க போறீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல. அது எல்லாம் கிளியரா தான் இருக்கு. நான் கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டேன். நான் சொல்றதை கேளுங்க. இதுக்கு மேல அதுல ஒன்றும் இல்லை. சரி, நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. என்னங்க? சரி, நான் திரும்ப கால் பண்றேன். சொல்லு ஆதிரா. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி முடிவு பண்ணணுங்க. என்ன முக்கியமான விஷயம்? என்ன முடிவு? எல்லாம் நம்ம கல்யாணத்தை பத்தி தாங்க. ஏன், அதுல என்ன பிரச்சனை? அதுக்கான எல்லா ஏற்பாடும் கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. அந்த ஏற்பாடெல்லாம் உடனே நிறுத்துங்க.
அதிரா என்னாச்சு? உங்க எல்லாருக்கும் நான் இப்ப சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. அதிரா என்ன பேசுற? ஏன் இப்ப கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? எல்லாம் பாட்டியை நினைச்சுதாங்க. பாட்டி இப்படி பேச்சு மூச்சு இல்லாம பெட்ல கிடக்குறப்போ இந்த கல்யாணம் அவசியமா? உடனே இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுங்க. அதிரா கொஞ்சம் பொறுமையா இரு. பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க குணமாகி வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஆனா பாட்டிக்கு ஏன் திடீர்னு இப்படி ஆகணும்? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க கிளம்புறப்போ ஏன் அவங்க கீழே விழணும்? அதுலதான் எனக்கு பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அத்தை சொல்ற மாதிரி என்னோட கெட்ட நேரம் தான் காரணம்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குங்க. என்னால யாருக்கும் எதுவும் ஆக கூடாதுங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஐயோ ஆதிரா, சொன்னா கேளு. இந்த கல்யாணம் சாரதாமாவோட ஆசை. அத நிறுத்த வேண்டாம் ஆதிரா. என்ன பேசுற சுபத்ரா? ஆசைப்பட்ட அவங்களே ஹாஸ்பிடல்ல முடியாம கிடக்குறாங்க. இப்ப அவங்கள காப்பாத்துறது முக்கியமா இல்ல இவளுக்கு கல்யாணம் முக்கியமா? ஆதிரா சின்ன பொண்ணு, அவ ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கா. அதுக்காக கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? இந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையே. அகல்யா, நான் வாயில பேசுனதுக்கே இப்படி கோவப்பட்டு கத்துறியே. அன்னைக்கு எனக்கு கை நீட்டி அடிச்சியே, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போது தன்னோட கெட்ட நேரம் தான் காரணம்னு ஆதிரா தான் வாயாலேயே சொல்றா. இதை விட வேற என்ன வேணும்? உடனே கல்யாணத்தை நிறுத்திடலாம். அம்மா என்னம்மா பேசுறீங்க? அப்படி செஞ்சா பாட்டி எந்திரிச்சதும் யார கேட்டு கல்யாணத்தை நிறுத்துனீங்கன்னு சண்டைக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு என்னம்மா பதில் சொல்றது? மாறா, அத்தை எந்திரிச்சு வரணும் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றோம். சொல்ல கேட்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போய் தான் அத்தைக்கு இப்படி ஆயிருக்கு. ஆதிராவோட கெட்ட நேரம் தான் இதுக்கெல்லாம் காரணம்டா. அப்படின்னா என்னையே அது பாதிக்கல. ஜோசியர் ஆதிராவோட ஜாதகப்படி எனக்கும் அம்மாவுக்கும் தானே ஆபத்துன்னு சொன்னாரு. அப்புறம் எப்படி கெட்ட நேரம் என்ன விட்டுட்டு அம்மாவை மட்டும் பாதிக்கும்? இதெல்லாம் என்னால நம்ப முடியாது. இவ கெட்ட நேரம் முதல்ல அத்தைய பாதிச்சிருக்கு. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து உங்களையும் பாதிக்கும். ஐயோ அம்மா, அப்படி நடந்தா என்னால தாங்க முடியாதுமா. இந்த பேச்செல்லாம் இதோட விட்டுருங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம்னா வேண்டாம். அதிரா ஒரு நிமிஷம் இரு. யாரும் கல்யாணத்துக்கு அவசரப்படல. நமக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் வேணும்னு வக்கீல் சொன்னார்ல, அதுக்கு தானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணோம். அதுக்காக பாட்டியை இழக்க சொல்றீங்களா? என்னால பாட்டிக்கு எதுவும் ஆக கூடாதுங்க. அவங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். இழப்போட வலி என்னன்னு எனக்கு தாங்க தெரியும். அம்மாவை இழந்துட்டு நான் தவிச்ச தவிப்பு அந்த வார்த்தையால சொல்லவே முடியாதுங்க. வேணாங்க, நான் இனிமே யாரையும் இழக்க விரும்பல. இப்போதாங்க அப்பாவே உங்களையும் நான் போராடி கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்கேன். இங்க கொஞ்ச நாளாதான் இந்த வீட்டுல நிம்மதி பரவ ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் எல்லாரும் ஒன்னா ஒரே டேபிள்ல உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடுறோம். வேண்டாங்க, இந்த நிம்மதியை நம்மளே கெடுத்துற வேண்டாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. என்ன ஆதிரா, பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்துட்டோம். இப்ப திடீர்னு கல்யாணத்தை நிறுத்தினா எப்படி? என்ன திருமாரா புரியாம பேசுற? ஏற்பாடு பண்ற கல்யாணம் பாதியில நிக்கிறது இல்லையா? தாலி கட்டுறப்ப கூட நின்னு இருக்கு. நம்ம குடும்பத்தோட நல்லதாண்டா முக்கியம். இந்த கல்யாணத்தால நமக்கு சந்தோஷம் வந்தா பரவாயில்ல, சங்கடம் தானே வருது. ஏங்க, யோசிக்காதீங்க. நமக்கு பாட்டி தாங்க முக்கியம். இப்போதைக்கு பாட்டி உடம்பு நல்லாகி வரணும்.
நமக்கு அது போதுங்க. இந்த கல்யாணம் வேண்டாங்க. எங்க வேணும்னா இப்படி செய்யலாம். என்னோட கெட்ட நேரம் முடியட்டும், அப்புறமா நம்ம கல்யாணத்தை நடத்திக்கலாம். அதிரா, நமக்கு கல்யாணங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இப்ப போய் கல்யாணம் நின்னுடுச்சுன்னு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி அதிரா, உனக்காக நான் இதை செய்யறேன். இந்த கல்யாணம் நடக்காது. ஏற்பாடு பண்ண நம்ம கல்யாணத்தை உடனே நான் நிறுத்துறேன். இந்திரா, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அம்மா, எதுக்காக அழறாதிரா? பாத்தியம்மா நிலைமைய. என்னால பாட்டி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க. என்னோட கெட்ட நேரம் பாட்டிய பாதிச்சிருச்சு. நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நீயாவே முடிவு பண்ணிக்கிற. உன் கெட்ட நேரத்தினாலதான் அவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, நம்மள சுத்தி நடக்கிற பல சம்பவங்களுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நம்புற நாம, அதே சமயத்துல சில சம்பவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு நம்புறத மட்டும் ஏன் மறுக்கிறோம்? அதையும் நம்பணும். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமா, எதுக்காக நீ கல்யாணத்தை நிறுத்த சொன்ன? நீங்களே பாத்தீங்கல்லம்மா, ஜோசியர் சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது. கல்யாணம் ஏற்பாடு பண்ணதும் இன்விடேஷன் எரியுது. கோவில்ல அந்த பித்த அபசகுணமா சொல்றாரு. இப்போ பாட்டி விழுந்துட்டாங்க. இதுக்கப்புறமும் கல்யாணத்தை நடத்தி அப்புறம் பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஜோசியர்கள் சொல்ற எல்லாமே அதே மாதிரி நடந்துருச்சுன்னா அப்புறம் மேல கடவுள்னு ஒருத்தர் எதுக்குமா இருக்காரு? அதையும் மீறி நடக்கிறது தான் விதி. கல்யாணங்கிறது கடவுளால நிச்சயிக்கப்படுறது. எப்படி கல்யாணத்தை நடத்துறது உன் கையில இல்லையோ, அதே மாதிரி கல்யாணத்தை நிறுத்துறதும் உன் கையில நிச்சயமா இல்ல. இப்போ கல்யாணத்தை நடத்தணுமா வேண்டாமாமா? முதல்ல நீ என்கிட்ட சொல்லு, உனக்கு கல்யாண ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்குமா, ஆனா அது பாட்டியோட உயிரை பணிய வச்சுதான் நடக்கணுமா? அப்படின்னா சாரதா அம்மாக்கு நடந்த விபத்துக்கும் உன் கெட்ட நேரத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? அம்மா, உனக்குள்ள இப்ப இருக்கிறது குழப்பம். அது தீர்றதுக்கு நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். நாளைக்கு கிளம்பி நீ அம்மன் கோவிலுக்கு போ. உன் குழப்பத்துக்கெல்லாம் விட அங்க கிடைக்கும். சரிம்மா. எதுக்கும் பயப்படாதாதிரா. அம்மா நான் இருக்கேன். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நிச்சயம் நான் வருவேன். அம்மா,
அம்மா 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 கனவா? கல்யாணத்தை நிறுத்தின இந்த நேரத்துல அம்மா வந்து ஏன் இப்படி சொல்றாங்க? கோவிலுக்கு போனா விட கிடைக்கும்னு சொல்றாங்களே, அது என்னவா இருக்கும்? நான் வர கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டேனே, இப்போ என்ன பண்றது? அம்மா, என்ன ஆதிரா? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமா? என்ன? நைட்டு கனவுல அம்மா வந்தாங்கம்மா. வெண்ணிலா அப்படியா சொன்னா? ஆமாம்மா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. ஆதிரா, இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு? நான் சொன்னதுதான் வெண்ணிலாவும் சொல்லியிருக்கா. நீதான் அவசரப்பட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்ட. ஐயோ, இப்போ என்னம்மா பண்றது? வெண்ணிலா நிச்சயம் ஏதோ காரணத்துக்காக தான் சொல்லியிருக்கா. நம்ம கோயிலுக்கு போனா உன் கல்யாணத்துக்கு ஒரு வழி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கல்யாணம் தான் நின்னு போச்சேம்மா. ஆமா, நான் அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு டேய், மெயில் திருமாரா. பண்றேன். நான் அப்புறமா கால் பண்றேன். டேய், சொல்லுங்கம்மா. கல்யாணம் தான் நின்னு போச்சுல, மண்டபம் சமையல் இதெல்லாம் கேன்சல் பண்ண. பத்திரிக்கை வச்சவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கல்யாணம் நடக்கலன்னு சொல்லு. சரிம்மா. கல்யாணம் நின்னதை திருமாற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான்னு தெரியலையே. சரி, வா போய் பாப்போம். வா. என்னங்க? சொல்லாதீரா. கல்யாணம் நின்னுச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்களா? இல்ல, அதுக்கு தான் ஃபோன் பண்ண போறேன். ஃபோன் பண்ணாதீங்க, இருங்க. ஏன் ஆதிரா, என்னாச்சு? கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஏன் எதுக்கு சொல்ல வேணாங்கற? ஹே, நேத்து நீ தானே கல்யாணத்தை நிறுத்த சொன்ன, அதுக்குள்ள என்னாச்சு உனக்கு? ஆனா அம்மா வந்து ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன்னு கேக்குறாங்க. யாரு? சுபத்ராவா? நான் இல்ல, வெண்ணிலா. நைட்டு தூங்குறப்போ அம்மா கனவுல வந்து அதனால கல்யாணம் நின்னுதான் இப்ப சொல்ல வேண்டாம். அம்மா சொன்ன மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தே முடிவு பண்ணிக்கலாம். ஏய், என்ன விளையாடுறியா? நேரத்துக்கு ஒண்ணு பேசுவியா? நைட்டு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இப்ப அம்மா சொன்னா ஆட்டுக்குடி சொன்னாலும் கொதை விட்டுட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு என்ன கேனச்சு மாதிரி இருக்கா? அத்தை, அம்மா, நடந்ததா ஆதிரா சொல்றா. அதுக்கே நீங்க கோவப்படுறீங்க? டேய், நீ சும்மாரா. நேத்து என்னமோ கல்யாணம் நடந்தா பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பாசத்துல பொங்குன. இன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்த வேணாங்கிற, இப்ப மட்டும் அத்தைக்கு இதுவும் ஆகாதா? ஐயோ, நான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லல. கல்யாணம் நின்னு போச்சுன்றத யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் தான் சொல்றேன். அம்மா சொன்ன மாதிரி கோவில்ல தீர்வு கிடைச்சா நல்லது தானே. யாருக்கு நல்லது? உனக்கா? புரிஞ்சு போச்சு. நேத்து நல்லவ மாதிரி கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணத்து மேல ஆசை வந்து அம்மா கனவுல வந்தாங்கன்னு போய் பேசுறியா? ஏய், வாயை கொஞ்சம் அடக்கி பேசு. போய் பொறாமலாம் ஆதிராவுக்கு வராது. அப்போ இதுக்கு பேர் என்ன? பித்தலாட்டமா? கோயிலுக்கு போனா மட்டும் உன்னோட கெட்ட நேரம் உன்னை விட்டு போயிடுமா? இப்ப எதுக்கு நீ இப்படி மாறி மாறி பேசுற? உன் கல்யாண ஆசைக்காக எங்க அம்மா பலி ஆகணுமா? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. என்ன நொல்ல அத்தை? எங்க அம்மாக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு கல்யாணம் மட்டும் நடக்கணும், அதானே? அப்படின்னு ஆதிரா சொன்னாலாமா? அவ என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்காம நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க.
கோயிலுக்கு போனா தீர்வு கிடைக்கும்னு அத்தை கனவுல வந்து சொல்லிருக்காங்க. போய் தான் பாப்போம். அங்க எதுவும் நடக்கலன்னா கல்யாணம் கேன்சல்னு சொல்லிடலாம். ஐயோ திருமாரா, இவ சொல்றதெல்லாம் போய். மா பொறுமா. இந்த கல்யாணத்தால நமக்கோ பாட்டிக்கோ எந்த கெட்டதும் நடக்காதுன்னு தெரிஞ்சா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்குவல்ல? அப்படி ஒரு வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணணும்? நம்ம கோயிலுக்கு போலாம். ஏய், இதுல எனக்கு நம்பிக்கை இல்ல மாறா. ஆனா எனக்கு வெண்ணிலா மேல நம்பிக்கை இருக்கு. அவ வாக்கு உண்மையாதான் இருக்கும். வெண்ணிலா இதுக்கு முன்னாடி ஆதிராவோட கனவுல வந்து சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. அதே மாதிரி இதுவும் நடக்கும். கோயிலுக்கு போனா நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். நம்பிக்கை இருந்தா எங்களோட வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் முடிவு பண்ணிக்கலாம். ஆதிரா வா. அண்ணி, இவங்களை இப்படி தனியா விட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆதிரா ஏதாவது கோல்மால் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தலாம்னு சொல்லிடுவா. நம்மளும் கூட போகலாம். ஆமா, சரி சரி வா போலாம்.